வணக்கம். தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அது இன்றைய பத்திரிகை செய்திகளில் வெளியிடப்பட்டுள்ளது. சாலைகள், நீர்நிலைகள், கிராமங்களில் இருக்கக்கூடிய அந்த சாதி பெயர்களை அகற்ற வேண்டும் என்கிற ஒரு அரசாணையை வெளியிட்டுள்ளது. வரவேற்கக்கூடிய விஷயம்தான். தெருக்கள் பெயர்களிலோ, குளங்களிலோ, சாலைகளிலோ சாதி பெயர்கள் இடம்பெறக்கூடாது என்கிற ஒரு கருத்து வரவேற்கக்கூடியது. அது அகற்றப்படுவது கூட ஏற்புடையதுதான். அதற்கு மாற்றாக அவர்கள் சில பெயர்களை மாற்றி அமைக்க அவர்கள் தீர்மானமாக அது வலியுறுத்தியுள்ளார்கள். இந்த தீர்மானம் வருகிற அக்டோபர் 11ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று நடைபெற இருந்த கிராம சபை கூட்டம் அக்டோபர் 11ஆம் தேதி மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. அன்று நடைபெறும் அந்த கிராம சபை கூட்டத்தில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றும்படி அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்கள். அதுபோல நீர்நிலைகளில் மலர்கள் பெயர்களை சூட்டும்படியாகவும், மற்ற சாலைகள், தெருக்களில் பெயர்களில் ஒரு சில அறிஞர் பெருமக்கள், தமிழ் சான்றோர் பெருமக்கள் அவர்களுடைய பெயர்களை இருக்கும்படி அந்த பெயர் அமைக்க வேண்டும் என்பதை அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். அதன்படி பார்க்குமானால் அவர்கள் எடுத்துக்காட்டாக சொன்ன அந்த பெயர்கள் என்னென்ன மாதிரி பெயர்கள் அதில் வைக்கலாம் என்று சொல்லி இருக்கிறத பார்த்தால், ஔவையார், கபிலர், சீத்தலை சாத்தனார், நக்கீரர், பிசிராந்தையர், கம்பர், அகத்தியர், வீரமாமுனிவர், பாரதியார், பாரதிதாசன், மகாத்மா காந்தி, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, காமராஜர், கலைஞர் ஆகிய பெயர்களை வைக்கலாம் என்கிற விதத்தில் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்கள். சரி, அந்த சாலைகள், அந்த தெருக்களில் அவர்கள் இது போன்ற தலைவர்கள், இது போன்ற சான்றோர் பெருமக்களை இடம்பெறுவதில் நாம் ஏற்புடையதுதான். இது பெயர்களுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் தலைமுறைகள் தெரிந்து கொள்ளும் விதத்திலும் இந்த தமிழ்நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் பல விதத்திலும் பலவித தொண்டுகளாற்றிய, பலவித தன்னையே தியாகம் செய்து அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட தலைவர்கள் பெயரையும் இதில் இடம்பெற செய்ய வேண்டும். ஒருவேளை இதில் இல்லாத பெயர்கள் வேறு எதுவும் இருக்கிறதா என்று முழுமையாக தெரியவில்லை. அப்படி இருந்தாலும் அவர்கள் அறிவிப்பு கொடுத்த பெயர்களுக்கு மத்தியில் தமிழுக்கு சிறப்பாக தொண்டாற்றிய பெயர்களை வைக்க வேண்டும். நம்முடைய அரசியல் தலைவர்கள், இன்றைக்கு தலைமுறைகள் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஐயா இப்போ காமராஜர் பெயர் இருப்பது போல் கக்கன் ஐயா, தோழர் ஜீவானந்தம் ஐயா, இவர்களுடைய பெயர்கள் எல்லாம் இடம்பெற செய்ய வேண்டும். என்றால் ஒரு அரசியல் தலைவர்கள் எப்படி இருந்தார்கள் என்கிற விதத்தில், எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், எப்படியெல்லாம் அந்த மக்களுக்காக பாடுபட்டார்கள் என்கிற இது போன்ற ஒரு புனிதமான இந்த அரசியல் தலைவர்களை வர தலைமுறைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் பெயர்களையும் இது போன்ற தெருக்களுக்கோ சாலைகளுக்கோ பெயரை சூட்டுவதில் அவர்களுக்கு இதை ஒரு கோரிக்கையாக முன்வைக்க நான் இங்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இதில் இன்னும் ஒரு கருத்து இங்கு நான் பதிவு செய்ய விருப்பப்படுகிறேன். இந்த அறிஞர் பெருமக்கள், தமிழ் சான்றோர் பெருமக்கள் இதுகளுக்கு மத்தியிலும் தமிழுக்கு சிறப்பாக தொண்டாற்றிய ஐயா தேவனைய பாவனர் பெயர் இடம்பெற செய்யலாம். அப்புறம் நம்ம மறைமலை அடிகளார், பெருஞ்சித்தனர் இவர்களை பேர் இடம்பெற செய்யலாம். இன்னும் இந்த தமிழுக்காக தொண்டாற்றிய சான்றோர் பெருமக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், அவர்கள் பேர் இடம்பெற செய்யலாம். இந்த மெட்ராஸ் மாகாணமாக இருந்த இந்த பெயரை தமிழ்நாடு என்று பெயர் அழைக்கப்பட வேண்டும் என்பதற்காக காலவரையற்ற ஈண்ட ஒரு தொடர் போராட்டம் இருந்து உயிர் தியாகம் செய்த ஐயா சங்கரலிங்கனார் அவருடைய பெயரை பலவித மக்கள் தெரிந்து கொள்ளும் விதத்தில், தலைமுறைகள் தெரிந்து கொள்ளும் விதத்தில் அவர் பெயரை நாம் இங்கே ஈட்டலாம். சங்கரலிங்கனார் பெயரெல்லாம் நாம் மறந்து விட முடியாது, அவருடைய தியாகத்தையெல்லாம் மறந்து விட முடியாது. இன்று தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது என்றால் அதுக்கு சங்கரலிங்கனாருடைய அந்த தியாகமும், அவருடைய அந்த உயிர் தியாகமும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாகவும் இன்று வரை அந்த தமிழ்நாடு பெயர் சூட்டுவதற்கு அவருடைய காரணக்கர்த்தாவும் இருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த தியாகத்தை நாம் மறந்துவிட முடியாது. அவர் பெயரெல்லாம் சூட்டலாம். ஆனால் இங்கு ஒரு ஆதிக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது திமுக இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கும் அந்த சூழலில் இப்போது கூட அவர்களுடைய முன்னாள் முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவருடைய பெயரை சூட்டலாம் என்று அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். பேரறிஞர் அண்ணா பெயரும் அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். அதுபோல் அதிமுக ஆட்சியில் இருந்தால் அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய பெயரை சூட்டுவதற்காக அவர்கள் முன்மொழிவார்கள். ஏற்கனவே இங்கே தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் பலவித கட்டடங்கள், பலவித மேம்பாலங்கள், அப்புறம் இந்த பேருந்து நிலையங்களில் எல்லாத்துலேயுமே
கருணாநிதி அவர்களுடைய பேர் இருக்கிறது, எம்ஜிஆர் அவர்களுடைய பெயர் இருக்கிறது, பேரறிஞர் அண்ணா பேர் அவர்கள் இருக்கிறது, ஜெயலலிதா அவர் பேரும் இருக்கிறது. அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுக்காக அவர்கள் பெயரை சுட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, இங்கு அவர்களுக்கான சமாதி நினைவு இடம்லாம் மெரினாவிலே வந்து மக்களுடைய வரிப்பணத்தில் பல கோடியிலும் கட்டப்பட்டு அங்கு அவர்களுக்கான நினைவு சமாதிகளாம் இருக்கிறது. மெரினாவில் நம்ம பார்க்கிறோம். இன்னும் அவர்கள் பல நூலகங்கள், மேம்பாலங்கள், இப்படி பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பலவித பூங்காக்கள், இப்படி பல விதங்களிலும் இவர்களுடைய சார்ந்திருக்கக்கூடிய அந்த கட்சி தலைவர்கள், அதாவது முன்னாள் முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள், அதிமுகவை சார்ந்த முன்னாள் முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார்களுடைய பேரெல்லாம் இருக்கிறது. அது அவர்கள் ஆட்சியில் இருப்பதனால் அவர்களுடைய அந்த கட்சியினுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக தான் இருக்கிறது. அவர்களுடைய அந்த தியாகத்தையும் அவர்களுடைய அருமை பெருமைகளையும் இந்த தலைமுறைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அதற்காக இருக்கலாம் சரியானா ஏதோ அவர்கள் பேர் முழுவதும் தமிழ்நாடு முழுவதுமே எதுக்கு எடுத்தாலும் எந்த சூழலிலும் அவர்கள் பேர் தான் நீங்க வைக்க வேண்டும் என்கிற என்ன ஒரு இது இருக்கிறதுங்களா? ஏன் இந்த தமிழ்நாட்டிலே எவ்வளோ பேர் அறிஞர் பெருமக்கள் இந்த தமிழுக்காகவும் இந்த தமிழ் மக்களுக்காகவும் இந்த தலைமுறைகளுக்காகவும் பாடுபட்டு இருக்கிறார்களே, அவர்கள் பேர்களை ஏன் நீங்க சூட்ட முன்வர மாட்டேங்கிறீர்கள்? சுதந்திர போராட்டத்தில் போராடிய உள்ள ஒவ்வொரு தியாகிகளையும் இங்கு நினைவு கூறலாம் அல்லவா? அதெல்லாம் அடுத்த தலைமுறைகளுக்கு எப்படி தெரியும்? இந்த குயிலி போன்ற அந்த போராட்ட வீரர்களுடைய பெயரை தலைமுறைகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும். சுந்தரலிங்கனார் போன்ற பெயரை பயன்படு மக்கள் தெரிந்து கொள்ளும் விதத்தில், தலைமுறைகள் தெரிந்து கொள்ளும் விதத்தில் அவர்களுடைய பெயரை நாம் இங்கு சூட்ட வேண்டும். இன்னும் இந்த கொடிகாத்த குமரன் திருப்பூர் அவருடைய போன்ற பெயருடைய தியாகத்தை இங்கு நாம் தலைமுறைகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இன்னும் இந்த தமிழுக்காக தொண்டாற்றிய எவ்வளவு சான்றோர் பெருமக்கள், தமிழ் அறிஞர் பெருமக்கள் இருக்க அவர்கள் பெயரை இங்கு நாம் சூட்ட வேண்டும். அதையெல்லாம் மறந்து இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் திமுக அதிமுக இருக்கிறது என்கிற அவருடைய கட்சியையும் அவருடைய அரசியலையும் அவர்கள் இந்த மக்களுக்கு எடுத்து உரைக்கும் விதமாக, பரப்புரை செய்யும் விதமாக அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் பெயர்களை சூட்டுவது என்பது இது மிகவும் பெரிய ஒரு அவர்களுடைய கட்சியுடைய அடையாளமாக தான் இங்க பார்க்கப்படுகிறது. இது தமிழ்நாட்டு மக்களுக்கோ தலைமுறைகளுக்கோ என்ன? கலைஞர் அவருடைய பேர் பல இடங்களில் சூட்டப்பட்டிருக்கிறது, எம்ஜிஆர் அவர்கள் பல இடங்களில் சூட்டப்பட்டிருக்கிறது, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் மற்ற தலைவர்களை இங்கே நீங்க புறக்கணிக்கிறீர்கள்? அவர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு பாடுபடவில்லையா? இந்த தலைமுறைக்கு எதுவும் பாடுபடவில்லையா? அவர்களை பற்றி இந்த தலைமுறைகள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? உங்கள் அரசியல் ஆதாயத்துக்காக நீங்கள் எங்களுடைய மக்கள் வரி பணத்தை பல விதத்திலும் நீங்கள் விரயம் செய்து இப்படி எல்லாம் வந்து உங்களை சார்ந்திருக்க தலைவர்களை வந்து பேரை சூடுகிறோம் என்று உங்கள் அரசியல் கட்சிகளை நீங்கள் வந்து வளர்த்து எடுப்பீர்களா? இதெல்லாம் மிகவும் ஏற்புடையதல்ல. இந்த தமிழ்நாட்டுக்காக பாடுபட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் அறிஞர்கள், ஒவ்வொரு தமிழ் சான்றோர் பெருமக்கள், ஒவ்வொரு தியாகிகளையும் நீங்கள் இந்த மாநிலத்தில் பேரில் பல இடங்களில் பேர் வெளி தெரியும் விதத்தில் தலைமுறையில் தெரிந்து கொள்ளும் விதத்தில் சூட்டப்பட வேண்டும். அதுதான் வரும் தலைமுறைகள் அவர்களுடைய தியாகத்தை தெரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள் இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் இருந்தார்கள் அப்படின்றது தெரியவில்லை. ஐயா காமராஜர் போன்றவர்கள், ஐயா கக்கன் போன்றவர்கள், ஐயா ஜீவானந்தம் ஐயா போன்றவர்கள் அவர்களால் தலைமுறைகளுக்கு தொடர்ந்து எடுத்துரைக்க வேண்டும். அரசியல் கட்சியில் இப்படி ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு தியாகிகள் இருந்திருக்கிறார்களே, ஆனால் இன்றைக்கு உள்ள அரசியல்வாதிகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் அவர்கள் நினைவுபடுத்தும் விதமாக அந்த போன்ற தலைவர்களை நாம் தெரியப்படுத்த வேண்டிய காலத்தின் கட்டாயம் இது. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் மக்கள் வரி பணத்தை கொண்டு பல கோடிகளை விரயம் செய்து அவர்களுடைய அரசியலுடைய பரப்புரைக்கான ஒரு வேலைகள் தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது மிகவும் ஏற்புடையது அல்ல. சரி, எதுக்கு எடுத்தாலும் வந்து உங்க தலைவர்கள் பேரையும் உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த அரசியல் பரப்புரை செயல்களை செய்து கொண்டிருக்கிறீர்களே, தமிழ்நாடு எங்கும் டாஸ்மாக்குகளை நீங்கள் வீதிக்கு வீதியை திறந்து வைத்து இந்த தலைமுறைகளை சீரழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். முன்னாள் முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் முதல்வராக இருந்த பொழுது தமிழ்நாட்டிலே அந்த மது விலக்கை நடைமுறைப்படுத்தினார். மது கடையில திறந்து இந்த தலைமுறையில் சீரழிவுக்கு மிகப்பெரிய ஒரு காரணகர்த்தாவாக இருந்தார். அப்படி இருக்கிற சூழலில் அவர் பேரை டாஸ்மாக்கு பேரை சூட்டுங்களேன். மதுபான கடைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் மதுபான கடை டாஸ்மாக் அப்படின்னு இருக்கட்டும். முதல்வர் பேரை வைக்கிறீங்களே, ஏன் இப்ப இருக்கிற முதல்வர் பேர் மு க ஸ்டாலின் அவருடைய பேரை கூட வைங்க, உங்க போட்டோவும் கூட நீங்க போட்டுக்கோங்க. அதுவும் நீங்க தானே உங்க ஆட்சியாளர் நிர்வாகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. மதுபான கடையை டாஸ்மாக் நடத்துறீங்களே, அதுல இந்த பக்கம் டாக்டர் கலைஞர் படத்தை வைங்க, இந்த பக்கம் வந்து மு க ஸ்டாலின் முதல்வராக இருக்கிறார்கள் அவர் படத்தை வைங்க. அப்படி வச்சு நீங்க பரப்புரை செய்யுங்களா பார்க்கலாம். நாங்க தான் இந்த தமிழ்நாட்டில் வந்து மது கடைகளையும் திறந்து வச்சோம், இதனால் தமிழகம் எங்கும் இந்த மது விற்பனை அமோகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, பல கோடிகள் இந்த மூலம் நாங்கள் வருமானத்தை ஈட்டுகிறோம், இதன் மூலம் பல பிள்ளைகள் அனாதையாக்கப்பட்டிருக்கிறார்கள், பல பெண்கள் தாலி இருந்து உதவியாக்கப்பட்டு இருக்கிறார்கள், பல குழந்தைகள் அனாதையாக்கப்பட்டு இன்றைக்கு நிராகரியாக இருக்கிறார்கள், தலைமுறைகளை பல விதத்திலும் போதையில் அடிமையாக்கப்பட்டு சீரழிக்கப்பட்டு இருக்கிறார்கள்.
அதெல்லாம் எங்களுடைய ஆட்சியினுடைய கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு எடுத்து சொல்லுங்களேன் பார்க்கலாம். வேண்டாம். உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீர்கள் என்று இந்த தமிழ்நாட்டுடைய பலவித வரலாற்றுகளை மறைக்க முற்படுவதை ஏற்க முடியாது. உங்களுடைய தலைவர்கள் பெயர்களை நீங்கள் எப்படி பல விதத்திலும் சூட்டி நீங்கள் அவர்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்கிறீர்களோ அதுபோல இந்த தமிழ்நாட்டுக்கும் இந்த தமிழ் மக்களுக்கும் இந்த தலைமுறைகளுக்கும் பாடுபட்ட ஒப்பற்ற தியாகிகளின் தலைவர்களுடைய பெயர்களை இந்த தமிழ் மக்களும் வரும் தலைமுறைகளும் தெரிந்து கொள்ளும் விதமாக அவர்கள் பெயரை இங்கு சூட்ட வேண்டும். அதுதான் எங்களுடைய கருத்து. ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் எதற்கெடுத்தாலும் உங்களையே நீங்கள் பரப்புரை செய்வதமாக, உங்கள் கட்சியை பரப்புரை செய்வதமாகலாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய வரிப்பணம் பல கோடிகளில் செலவு செய்து உங்களுடைய கட்சிகளை வளர்ச்சி செய்வதற்காக, உங்களுடைய கட்சி கொள்கைகளை பரப்புரை செய்வதற்காகலாம் இங்கே நாங்கள் வரி கட்டலை. என் தலைமுறைகளும் என் மாநிலமும் வளர்ச்சி பெறுவதற்காக தான் நாங்கள் பலவித கடினங்களையும் பலவித கஷ்டங்களையும் நாங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறோம். என் தலைமுறைகள், என் வரும் தலைமுறைகள் வரும் சிறப்பான ஒரு இந்த தலைவர்களை பற்றி தெரிந்து கொள்ளும் விதமாக மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிஞர் பெருமக்களையும் அந்த தலைவர் பெருமக்களையும் என் தலைமுறைகளுக்கு தெரியப்படுத்தும் விதமாக அவர்கள் பெயர்களை சூட்ட வேண்டும். அதுதான் தலைமுறைகளுக்கு இந்த மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புகளை தெரிந்து கொள்ள விதத்தில் சிறப்பாக அமையும். அன்பார்ந்த தலைமுறைகளே, நமக்கான பாடுபட்ட தலைவர்கள் யார், தியாகிகள் யார் என்பதை நாமும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வரும் தலைமுறைகள் குறிப்பாக இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இந்த தலைமுறைகளுக்காகவும் பாடுபட்ட தியாகிகளை நன்றி உணர்வுடன் போற்றும் வகையில் அவர்கள் யார் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். அதுதான் நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் வரும் தலைமுறைகளுக்கும் சிறப்புடையதாக இருக்கும். நன்றிகள்.